எழுத்தாளர் பெருமாள் முருகனோட சிறுகதை தொகுப்புல இருந்து கோடித்துணி அப்படிங்கிற சிறுகதையை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் அங்கம்மாள். இந்த படத்தோட இயக்குனர் விபின் ராதாகிருஷ்ணன் சிறுகதையில சொல்லப்பட்டிருந்த கதையையும் தாண்டி நிறைய உணர்வுகளை இந்த படத்துல காட்டியிருக்காரு. இந்த படத்துல கீதா கைலாசம் அங்கம்மாளா நடிச்சிருக்காங்க. இந்த கதை முழுக்க கிராமத்துல ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி தான் காட்டப்பட்டிருக்கு. இந்த கிராமத்துல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்கிற மனிதர்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. நவீன வாழ்க்கையை நோக்கி அவங்க எல்லாருமே மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்கம்மாள் மட்டும் அப்படியே இருக்காங்க. எப்பயுமே இயற்கையை ரசிக்கிற ஒரு பொண்ணா நல்லா காட்டுல வேலை செஞ்சு, ஆடு மாடுகளோட நல்லா பழகி, பால் கறந்து பால் விற்கிறது. அதே மாரி உச்சி மலை மேல அவங்களுக்கு இருக்கிற அந்த காதல், அந்த மலையிலேருந்து ஒவ்வொரு 25 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு காத்தடிக்கும். அந்த காத்துல மலையிலேருந்து உச்சாணி பூ அப்படியே வருன்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவங்க இயற்கையை எவ்வளவு ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காட்சிகளா இருந்தது. அங்கம்மாளுக்கு இந்த படத்துல 2 மகன்கள் இருக்காங்க. முதல் மகன் சுடலையா பரணி நடிச்சிருக்காரு. 2வது மகன் பவளமா சரண் நடிச்சிருக்காரு. முதல் மகனோட மனைவி அங்கம்மாளோட மருமகளா தென்றல் ரகுநாதன் நடிச்சிருக்காங்க. 2வது மகனோட காதலியா ஜாஸ்மின்ற கேரக்டர்ல முல்லை அரசி நடிச்சிருக்காங்க. அங்கம்மாளோட முதல் மகன் தனக்கு உதவியா கிராமத்திலேயே தான் இருக்கிறாரு. 2வது மகன் பவளம் டாக்டரா இருக்காரு. அவரோட காதலி ஜாஸ்மினோட அப்பா நகரத்துல ஒரு பெரிய தியேட்டர் வச்சிருக்காங்க, கிளினிக்கும் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சம்பந்தம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வசதியான குடும்பம் இவங்க வீட்டுல வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அங்கதான் சிக்கலே ஆரம்பிக்குது. ஏன் அங்க சிக்கல் ஆரம்பிக்குதுன்னா, அங்கம்மாள் ஜாக்கெட் எப்பவுமே போட மாட்டாங்க. இவங்க இப்படி ஜாக்கெட் போடாம இருக்கிறது தன்னோட காதலியோட குடும்பத்துக்கு முன்னாடி தனக்கு அவமானமா இருக்கும்னு நினைக்கிறாரு பவளம். அந்த ஊர்ல எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா ஜாக்கெட் போட மாறிக்கிட்டாலும் கூட அங்கம்மாளும் சில பெண்களும் அப்படியே தான் இருக்காங்க. ஜாக்கெட் போடாம இருக்கிறத பத்தி அங்கம்மாளுக்கு எந்த ஒரு தப்பாவும் தெரியல. ஏன்னா அவங்க வளர்ந்த விதமே அப்படிதான். அப்படி இருக்கும்போது இவங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே மாறிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்னால அதை மாத்திக்க முடியாதுன்ற மாதிரி தான் இருக்காங்க. நான் ஜாக்கெட் போட்டுக்கலன்னா நீங்களாம் என்ன வெறுத்துருவீங்களா? நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படிங்கிற மாதிரியான சில உணர்வுகளை அவங்க வெளிப்படுத்தியிருக்க விதம் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்கள ஜாக்கெட் போட வைக்கிறதுக்காக அவங்களோட மகனும் மருமகளும் சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்க, கடைசியில் அவங்க ஜாக்கெட் போட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத சுற்றி இந்த கதை நகருது. இன்னும் சொல்லப்போனால் அந்த மொத்த ஊரே அங்கம்மாள ஜாக்கெட் போட வைக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் இதில் இருக்குது. இந்த படத்தோட விமர்சனங்கள் நிறையா பார்க்கும் பொழுது இது ஆடை சுதந்திரத்தை பற்றி பேசுகிற ஒரு படம், ஒரு பெண்ணோட விருப்பத்துக்கு அவங்கள விடணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிற படம்னு நிறைய சொல்லப்பட்டிருந்தது. அதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த படத்துல அழுத்தமா இன்னொரு விஷயமும் இருந்தது. இந்த படத்துல அங்கம்மாள் தன்னோட 2வது மகன் பவளத்துக்கிட்ட நிறைய அன்பு எதிர்பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பையன் அங்கேயே அவங்க அவங்க கூடயே தான் ஊர்ல இருக்கான். 2வது பையன் வெளியூர்லயே இருந்துட்டு எப்பயாவது தான் வீட்டுக்கு வராங்க அப்படிங்கும்போது அவங்க மேல அவங்களுக்கு ரொம்பவே அதிகம் அன்பு இருக்கு. ஏன் இவன் என் கூட சரியா பேச மாட்றான் அப்படின்னு நிறைய நினைக்கிறாங்க. ரொம்ப வைராகியமா 2வது